வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி 3 முக்கிய விஷயங்கள் இருக்குங்க. இந்த நாள்ல நீங்க விநாயகருக்கு வழிபாடு பண்றீங்கன்னா 3 முக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அதாவது என்னன்னா, அன்று வாஸ்து நாளும் கூட. அதனால வீட்டுல எந்த ஒரு வாஸ்து குறைபாடு இருந்தாலும் சரி, நீங்க இந்த நாள்ல வீட்டுக்கு வாஸ்து பூஜை பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த வாஸ்து தோஷம் எல்லாம் நீங்கும். குடும்ப தலைவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வாஸ்து பூஜை எப்படி பண்ணணும்னு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்க என்னோட சேனல்ல போய் பாருங்க, ஷார்ட்ஸ் வீடியோவா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அன்று மார்ச் 6ஆம் தேதி தான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கும்ப ராசியில இருக்கும் சனி மீன ராசியில நுழையிறாரு. இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதியே முடிவடைந்தாலும் இது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்போது மார்ச் 6ஆம் தேதி ஆரம்பமாகிறது. அதனால திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில்லையும் சரி, பக்கத்துல இருக்க சிவ ஆலயங்கள்லயும் சரி, கண்டிப்பா சனீஸ்வரனுக்கு அபிஷேக ஆராதனை அர்ச்சனை எல்லாமே நடைபெறுங்க. ஏன்னா ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் இடம்பெறாரு. அப்போ அதற்கான பூஜை புனஸ்காரங்கள் கோயில்ல நல்லாவே வழிபாடு பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு போய், அதாவது தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி இந்த ராசினர்லாம் கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. அடுத்ததான் என்னன்னா, அன்றுதான் சங்கடஹர சதுர்த்தி. அப்போ அன்றே மாலை பிள்ளையார் கோயில்ல வழிபாடு பண்ணுவாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி ஒரு செதறு தேங்காய் போட்டு உடைச்சிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். சங்கடங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுவாரு நம்மளுடைய பிள்ளையாரு. அதனால கண்டிப்பா அன்று முழுவதும் ஆன்மீக சிந்தனையில ஈடுபாடு வச்சுக்கோங்க. முக்கியமா கும்ப ராசினர், மீன ராசினர், மேஷ ராசினர், சிம்ம ராசினர், கன்னி ராசினர், தனுசு ராசினர் இவங்கெல்லாம் கண்டிப்பா அர்ச்சனை போய் பண்ணணுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் சனியோட தாக்கங்கள் இன்னும் அதிகமா செயல்படும். ஓகேங்களா? மகர ராசினருக்கு இப்போ உங்களுக்கு 7.5 சனி முழுசா முடிஞ்சிருச்சுங்க. நீங்க தலை முழுவிட்டு நீங்க உங்க வேலையை தொடங்குங்களா, உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும்.